Hi friends, welcome to my channel Essential E-Learning. நம்ம இன்னைக்கு Photoshop CC 2019 சாஃப்ட்வேரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆசமான ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அந்த ஆசமான டூல் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென் டூல் எதுக்கு ஆசமான டூல் அப்படின்ட்டுங்கிறத பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ண முடியும் பென் டூலை வச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜை நம்ம ரொம்பவே அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். வெக்டர் பேஸ்டு டிசைன்ஸ் நிறையா பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பென் டூல் வச்சு நீங்கள் நிறையா டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பென் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஷார்ட்கட்டு. பென் டூலுக்கு டூல் பாரில் பென் டூலில் டேரெக்டாக போய் நீங்கள் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பென் டூல் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக ப்ராப்பர்ட்டிஸ் தான். ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு 2 ஆப்ஷன் விசிபிளாக தெரியும். ஒன்று ஷேப், அப்புறம் இன்னொன்று பாத்தை. நம்ம ஷேப் வச்சு கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பென் டூல் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் வரும். சர்க்கிள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷேப் வந்து ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லோ கலரில் வந்திருக்கும். ஸ்ட்ரோக்கோட கலர் அவுட்லைனை பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ்அப்பில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரோக் கலர் எல்லோ கலராக இருக்கும். இல்லை வேறு கலர் மாற்றணும்னா கூட உங்களுக்கு மாற்றிக்கலாம். ரெட் மாற்றிட்டேன். ஸ்ட்ரோக்கோட அந்த டெப்த்னஸ் வந்து திக்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு வைக்கிறேன். அதே போல் ஸ்ட்ரோக் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு இல்லையா. இப்போ நன் கூட கொடுத்துக்கலாம் வேண்டான்னா. இப்போ இந்த கலர் இருக்கு இல்லையா, ஷேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஷேப் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஷேப்போடைய ஃபில் கலர் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாத்துங்கிற ஆப்ஷன் நம்ம போக போகிறோம். இப்போ பென் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பாத் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டுக்கு நடுவில் கிரியேட் ஆகிற லைன் தான் பாத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாத்துன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை எப்படி பென் டூல் வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். நியூ பாத் கிரியேட் பண்ணுறேன். நியூ பாத் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இமேஜ் இந்த ஹேண்டெல்லாம் நான் இந்த டைரக்ஷனில் விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கர்வ் வருது. எனக்கு இந்த கர்வில் நான் டேரெக்டாக போய் வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ரைட் சைடு ஹேண்டில் வந்து இந்த சைட் டவுன்வேர்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து அப்வேர்டில் நான் வந்து ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டவுன்லேருந்து அப்புக்கு போகுது. அப்படிங்கும்போது அந்த ஷேப் வராது சரியா. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அந்த ஹேண்டெல்லாம் நெக்ஸ்ட் ட்ரா பண்ணும்போது அந்த இதுக்கு நேராக வைக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல்டை விட்டுட்டோம். ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆங்கர் பாயிண்டில் லாஸ்ட்டாக எந்த ஆங்கர் பாயிண்ட் வச்சுருந்தோமோ அந்த ஹேண்டில் ஜாயினாக இருக்கிற அந்த ஆங்கர் பாயிண்டோட ஒரு கிளிக் பண்ணுங்க. அது ஹைட் ஆயிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த பக்கம் டைரக்ஷன் மூவ் பண்ணி போடலாம். போயிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைன் கர்வை ஒரு இமேஜ் நீங்கள் கட் பண்ணும்போது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல க்ளோஸ்அப்பில் வச்சுக்கோங்க. அதாவது நல்ல ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷன் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு மாறிக்கிட்டே வரும். இல்லை உங்களுக்கு இதுதான் கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கூட யூஸ் பண்ண தேவையில்லை.
இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு ஆப்ஷன் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அகைன் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்துக்கு பக்கத்து பாக்ஸ் இருக்கும், அந்த ரைட் சைடில் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேக் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபெதர் கேட்கும். ஃபெதர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணும், நான் 0.1 கொடுக்குறேன். இமேஜ் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து 0.5 தான் கொடுக்க முடியும் ஃபெதருக்கு. மேக்ஸிமம் வந்து 2 கொடுங்க. ஓகே, நான் ஃபெதர் கொடுத்துறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் பண்ணும்போது லேயரில் வந்து சேவ் ஆகும். நான் 1 கொடுத்தனால ஃபெதர் வந்து கொஞ்சம் டைட்டாக வந்திருக்கு. ஓகே, எதுக்கு ஃபெதர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜ் போயிட்டு அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகும். அந்த மெர்ஜ் ஆகும்போது என்ன அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம ஃபெதர் கொடுக்குறோம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் லாஸ்ட்டில் எண்டில் ஒரு லோட் பாத் ஆஸ் அ செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி 3 டைப்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பென் டூல் யூஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.